மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன? இது ஒரு கம்பெனியோட ஒர்த்தை ஸ்டாக் பிரைஸ் மற்றும் ஷேர் கவுண்ட்டை வச்சு சொல்லிடும். ஸோ மார்க்கெட் கேப் இஸ் ஈக்குவல் டு ஷேர் பிரைஸ் டைம்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கம்பெனி 20 மில்லியன் ஷேர்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஷேர் ப்ரைஸும் $100 வச்சுக்கோங்க. அப்போ அதோட மார்க்கெட் கேப் 2 பில்லியனாக இருக்கும். இன்னொரு கம்பெனி 10,000 ஷேர்ஸை வச்சிருக்கு. ஒவ்வொரு ஷேரோட ப்ரைஸும் $1,000 வச்சுக்கோங்க. அதோட மார்க்கெட் கேப் வெறும் 10 மில்லியன் தான். இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் கேப்பை பயன்படுத்தி கம்பெனி எந்த அளவுக்கு பெருசு இல்லை சின்னதுன்னு முடிவு பண்ணுவாங்க. மார்க்கெட் கேப் $10 பில்லியன் அதிகமாக இருக்கிறத லார்ஜ் கேப்னும், $2 பில்லியன் $10 பில்லியன் வரைக்கும் மிட் கேப்னும், $250 மில்லியன் $2 பில்லியன் வரைக்கும் ஸ்மால் கேப்னு சொல்றோம். மார்க்கெட் கேப் $250 மில்லியனை விட குறைஞ்சிருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்ஸ்லாம் மைக்ரோ கேப்ஸ்னு சொல்றோம். இந்த ஸ்டாக்லாம் ஹை ரிஸ்க் இருக்கும். ஆனா இதுல growth ஸ்டாக்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதிக லாபத்தை பார்க்க முடியும். சுருக்கமா சொல்லணும்னா மார்க்கெட் கேப் ஒரு கம்பெனியோட சைஸை சொல்லிடும். லார்ஜ் கேப்ஸ் எப்பவுமே ஸ்டேபிளா இருக்கும். ஸ்மால் கேப்ஸ் ஹை ரிஸ்க் அண்ட் ரிவார்டை கொடுக்கும்.